கர்நாடகாவில் இருக்கிற அன்னை மூகாம்பிகை கோவிலில் இன்னைக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் அங்கே போய் இறங்கி அவர் கால் வச்ச உடனே அந்த இடத்துல நடந்த மிகப்பெரிய ஒரு அதிசயம். அங்கே இருந்த பக்தர்கள் இன்னும் ஊழியர்கள் அங்கே சம்மந்தப்பட்டவங்க எல்லாருமே ஆச்சரியப்பட்டுட்டாங்க. முதல்வர் விஜய் அவர்கள் கால் வச்சதுமே இப்படிப்பட்ட ஒரு சம்பவமே நடக்குதே அப்படின்னு. ஸோ அதை தொடர்ந்து அங்கே பூஜைகள், ஒரு சில முக்கியமான பூஜைகளை முதல்வர் விஜய் அவர்கள் செஞ்சிருக்காரு. அந்த பூஜைகள் எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறமா வெளியே வந்துட்டு முதல்வர் விஜய் அவர்கள் செஞ்ச செய்கை தற்போது வைரல் ஆகிக்கிட்டு வருது. முக்கியமாக முதல்வர் விஜய் அவர்கள் செஞ்ச சம்பவம், அதை பார்த்த முதல்வர் விஜய் அவருடைய அரசியல் எதிரிகள் எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாருமே தற்போது ரொம்ப பெரிய அளவில் நடுநடுங்கி முதல்வர் விஜய் அவர்கிட்ட வச்சிக்கக்கூடாது அப்படின்னு எல்லாருமே பயப்படுற மாதிரியான ஒரு சம்பவத்தை கோயிலை விட்டு வெளியே வந்துட்டு முதல்வர் விஜய் அவர்கள் செஞ்சிருக்காரு. ஸோ அப்படி இன்றைக்கி கர்நாடகாவுக்கு போயிருக்க முதல்வர் விஜய் அவர்கள் அங்கே மூகாம்பிகை கோயிலுக்கு அவர் போனதுக்கப்புறமா அங்கே நடந்த அந்த அதிசயமான சம்பவம் என்ன, அதே போல் என்ன பூஜை செஞ்சார், பூஜையை பண்ணிவிட்டு வெளியே வந்ததுக்கப்புறமா முதல்வர் விஜய் அவர்கள் செஞ்ச சம்பவம், இப்போ எதுக்காக திமுக கும்பல், ஊழல் கும்பல், அந்த தீய சக்தி அப்படின்னு சொல்கிற முதல்வர் விஜய் அந்த கும்பல் எல்லாருமே பயப்படுற மாதிரி என்ன நடந்திருக்கு அப்படின்னு முழு விவரம் எல்லாத்த பற்றியும் தான் இப்போ பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ 3 நாட்கள் பயணமாக டெல்லிக்கு போயிருந்த முதல்வர் விஜய் அவர்கள் அங்கே பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கிட்ட நம்ம தமிழகத்துக்கு வேண்டிய நலத்திட்டங்கள் அது எல்லாத்தையும் பேசிட்டு இன்றைக்கி அங்கே இருந்து புறப்பட்டு நம்ம சென்னை தமிழ்நாட்டுக்கு வரல, நேரடியாக கர்நாடகாவுக்கு போயிருக்காரு. அங்கே உலக பிரசித்தி பெற்ற அன்னை மூகாம்பிகை திருக்கோயில் இருக்குது. அந்த திருக்கோயிலுக்கு முதல்வர் விஜய் அவர்கள் போயிருக்காரு. அங்கே ஏதோ ஒரு வேண்டுதல் இல்லை ஏதோ ஒரு முக்கியமான பூஜை செய்கிறதுக்காக முதல்வர் விஜய் அங்கே போயிருக்காரு. ஸோ அங்கே போய் காரில் இறங்கியிருக்காரு முதல்வர் விஜய் அவர்கள். அங்கே அவர் போய் இறங்குறாரு. அந்த ஒரு நிமிடம் திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல யாருமே எதிர்பார்க்கல, மழை அந்த கொட்டுது. முதல்வர் விஜய் அவரை வரவேற்கிற மாதிரி, கடவுளை வரவேற்கிற மாதிரி அந்த இடத்துல மழை இந்த மாதிரி திடீர்னு பெய்கிறது ஒரு நல்ல சகுனம் அப்படின்னு அங்கே கோயிலில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே முதல்வர் விஜய் அவருக்கு நீங்கள் கரெக்டாக வரீங்க, அதே நேரத்தில் மழை பெய்யுது, இது ரொம்ப பெரிய நல்ல சகுனம் அப்படின்னு முதல்வர் விஜய் அவருக்கு வாழ்த்துக்கள், நன்றிகளை சொல்லியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு மழை பெய்யும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. முதல்வர் விஜய் அவர் வந்த நேரம் கரெக்டாக மழை பெய்யுது அப்படிங்கிறத பார்க்குறப்ப எல்லாருக்குமே இது ஒரு ஆச்சரியமான ரொம்ப ஒரு அதிசய நிகழ்வாக தான் அங்கே இருக்கிறவங்க எல்லாராலையுமே பார்க்கப்பட்டுச்சு. ஸோ அதை தொடர்ந்து முதல்வர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறாரு. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் சுவாமி தரிசனம் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா ஒரு சில பூஜைகள் எல்லாமே கூட கோயிலுக்காக முதல்வர் விஜய் அவர்கள் செஞ்சதாக தெரியுது. ஸோ முக்கியமாக இந்த அன்னை மூகாம்பிகை கோயில் எதுக்கு ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலில் வந்து முக்கியமாக அரசியல் தலைவர்கள் நிறைய பேர் வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணக்கூடிய ஒரு கோயிலாக இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலில் வந்து தன்னுடைய அரசியல் எதிரி, அதாவது நான் எந்த தப்பும் பண்ணலை, அவங்க தான் தப்பு பண்ணாங்க, என்ன அழிக்க நினைக்கிறாங்க அப்படின்னு நியாயமான கோரிக்கை வச்சு இந்த அன்னை மூகாம்பிகை அவங்கக்கிட்ட அரசியல்வாதிகள், அரசியல் சம்மந்தப்பட்டவங்க அவங்க வேண்டிக்கிட்டா நியாயமான கோரிக்கையாக நிச்சயமாக அது இருந்துச்சுன்னா அது நடக்கும் அப்படிங்கிறது ஐதீகமாக காலமாக பின்பற்றக்கூடிய விஷயமாக இருக்குது. ஸோ கரூர் விஷயமாக இருக்கட்டும், அடுத்தடுத்துன்னு முதல்வர் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஆட்சி அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனாலுமே மின்வெட்டு, இன்னும் அடுத்தடுத்துன்னு போதைப் பொருள், இப்படி நிறைய விஷயம் தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஆட்சி மக்கள் அனுபவிக்க முடியாமல் இருக்குது. முதல்வர் விஜய் அவர்கள் எவ்வளோ முயற்சி பண்ணுறாரு, ஆனாலுமே பின்னாடி இருந்து திமுகவை சேர்ந்தவங்க ஒரு சில சதி பண்ணுறாங்க. மின்வெட்டாக இருக்கட்டும், போதைப் பொருளாக இருக்கட்டும், நிறையா அசம்பாவித சம்பவம் திமுகவினர்கள் செய்கிறாங்க, ஈடுபடுறாங்க அப்படின்னு. இந்த ஆட்சி நல்லாட்சியாக இருந்துடக்கூடாது அப்படின்னு ஈடுபடுறதாக சம்மந்தப்பட்டவங்க, தகவல் தெரிஞ்சவங்க சொல்கிறாங்க. ஸோ அப்படியெல்லாம் இல்லாமல் எனக்கு எதிரான சக்தியாக இருக்கிறவங்க யாரும் அந்த மாதிரியான எதிர் சக்திகளை இந்த ஆட்சியை கெடுக்கிறதுக்காக யாரும் ஈடுபடக்கூடாது. அப்படி ஈடுபடுறவங்க அவங்க எல்லாருக்கும் தக்க தண்டனை நீங்கள் தரணும் அப்படிங்கிற மாதிரி முதல்வர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு பூஜை செய்ததாக தெரியுது. அது மட்டும் இல்லாமல் அந்த பூஜை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு வெளியே வந்த முதல்வர் விஜய் அவர்கள் செஞ்சது தான் ரொம்ப பெரிய யாரும் எதிர்பார்க்காத ஒரு சம்பவத்தை வெளியே வந்துட்டு செஞ்சுருக்காரு. ஏன்னா அவர் வந்த கார் பார்த்தீங்கன்னா டிரைவர் தான் ஓட்டிகிட்டு வந்திருக்காரு. ஆனால் அங்கே இருந்து புறப்படுறப்ப ஒரு சாதாரண, நான் வந்து ஒரு பெரிய தலைவர், பெரிய அரசியல்வாதி அப்படிங்கிறத காட்டிக்காமல் ஒரு சாதாரண பக்தன் போல, சாமானிய மனுஷன் போல முதல்வர் விஜய் அவர்கள் அங்கேருந்து புறப்பட்டு போயிருக்காரு. அதாவது அவர் வந்த அந்த காரை எனக்கு பின்னாடி யாரும் வர வேண்டாம், நானே செக்யூரிட்டி யாரும் கொஞ்சம் தூரத்துக்கு வேண்டாம், நானே என்னுடைய காரை ஓட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு அங்கே கோயிலில் இருந்து புறப்பட்டு போனப்போ தன்னுடைய காரை ஒரு சாமானிய மனிதன் எப்படி அங்கேருந்து புறப்படுவாரோ அதே மாதிரி அந்த கோயிலில் இருந்து சாமானிய மனிதன் போல முதல்வர் விஜய் அவர்கள் புறப்பட்டு போயிருக்காரு.
ஸோ இத பார்க்குறப்ப நிச்சயமாக முதல்வர் விஜய் அவருடைய வேண்டுதல் ரொம்ப பெரிய ஒரு வேண்டுதலாக இருந்திருக்கு. ஏன்னா ஆட்சிய பிடிச்சுட்டோம், மக்களுக்கு நல்லாட்சி தரணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனாலுமே சில விஷமிகள் வேணும்னே என்ன நல்லாட்சி பண்ண விடமாட்றாங்க அப்படிங்கிற கோரிக்கையை தான் முதல்வர் விஜய் அவர்கள் கண்டிப்பாக வச்சிருப்பாரு. ஸோ அந்த வகையில முதல்வர் விஜய் அவருக்கு எதிராக நம்ம தமிழ்நாட்டில இப்ப நல்லாட்சி நடக்கக்கூடாது அப்படின்னு அந்த ஆட்சியை கெடுக்கக்கூடியவங்க யாராக இருக்க முடியும்? நிச்சயமாக திமுகவை சேர்ந்தவங்களாக தான் இருக்க முடியும். ஸோ அப்படி முதல்வர் விஜய் அவருக்கு எதிராக இனிமேல் திமுகவை சேர்ந்தவங்க இல்ல விஷமிகள் கரண்ட்ட கட் பண்றது இல்லைனா போதைப்பொருள் இந்த மாதிரியான மோசமான செயலில் தமிழ்நாட்டில் ஈடுபட்டாங்க. முதல்வர் விஜய் அவருக்கு கெட்ட பேர் ஏற்படுத்த நினைச்சாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்கள அந்த சாமியை பார்த்துக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பூஜையை தான் இப்போ முதல்வர் விஜய் அவர்கள் நேரடியாக நம்ம தமிழ்நாட்டுக்கு வரல, கர்நாடகாவுக்கு போயிருக்காரு. அங்கே அன்னை மூகாம்பிகை கோயிலில் போய் அங்கே வேண்டினது மட்டும் இல்லாமல் இந்த முக்கியமான நேர்த்திக்கடன் பிரார்த்தனையை செலுத்திட்டு வந்திருக்காரு. புறப்படுறப்ப கூட பார்த்தீங்கன்னா முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு சாதாரண பக்தன் மாதிரி தான் அவருடைய காரை அவரே ஓட்டிட்டு போயிருக்காரு. முக்கியமாக அவர் அங்கே போய் இறங்கின உடனே மழை பெய்து அந்த கடவுளே அவரை வரவேற்கிற மாதிரியான ஒரு நல்ல அதிசயமான ஒரு சம்பவம் முதல்வர் விஜய் அவரை வரவேற்கிற மாதிரி நடந்திருக்கு. ஸோ இப்படி எல்லாமே பாசிட்டிவ் எனர்ஜியாக இந்த கோவிலுக்கு போன முதல்வர் விஜய் அவர்கள் புறப்பட்டுட்டு இப்போ அடுத்த கட்டமாக தமிழகத்துக்கு புறப்படுவார் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ இதனால் முதல்வர் விஜய் அவருடைய இந்த மூகாம்பிகை கோயில் விசிட் அவருக்கு நடந்த இந்த நல்ல விஷயங்கள் பாசிட்டிவான விஷயங்கள் இது எல்லாமே பார்க்குறப்ப கண்டிப்பாக முதல்வர் விஜய் அவருக்கு பக்கபலமாக அந்த கடவுள் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி உணர்த்துற மாதிரியான சிம்டம்ஸ் தான் தெரியுது. ஸோ இந்த முதல்வர் விஜய் அவருடைய இந்த மூகாம்பிகை கோயில் விசிட்டை பற்றி உங்கள் கருத்து என்ன? அங்கே நடந்த அந்த அதிசயமான ஒரு சில நம்ப முடியாத சம்பவங்களை பற்றியும் உங்கள் கருத்தை சொல்லுங்கள்.